மாயவன் வாமனனாய் பிரம்மச்சாரி குழிரர் கோலம் கொண்டு மாவலி வேள்விக்குச் சென்றான். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் முக்காலமும் உணர்ந்த காசிப முனிவருக்கும் அருமை தேவி அதிதிக்கும் அருந்தவ புதல்வனாய் நீலவண்ணப் பெருந்தகை திருமால் வாமன உருவம் கொண்டு அவதரித்தார் என்று கண்டோம். ஆழ விதைக்குள் அடங்கிய பெரும் மரம் போல் அளவற்ற ஆற்றலைச் சிறிய உருவில் தாங்கி அவர் வந்திறங்கினார். அற்புதம் நிகழ்ந்துவிட்டது. தேவர்களின் கலக்கத்தை போக்கி மாவலியின் பெருமையை குறைக்க வந்த அந்த மாயவன் எழில்மிகு ஓர் உருவம் கொண்டு மாவலியின் வேள்விச்சாலையை நோக்கி புறப்பட்டான். கம்பரின் காவிய சித்தரிப்பை கேளுங்கள். முப்புரி நூலினன் முஞ்சியன் விஞ்சை கற்பது ஓர் நாவன் அனல் படுக்கையன் அற்புதன் அற்புதரே அறியும் தன் சிற்பதம் ஒப்பது ஓர் மெய்கொடு சென்றான். ஆகா, அந்த அழகு திருவுருவை, அந்த மாயக்கோலத்தை கம்பர் இங்கே எப்படி வடிக்கிறார் பாருங்கள். முப்புரி நூலினன் 3 இழைகள் கொண்ட பூநூலை அணிந்திருந்தான் அந்த சிறுவன். ஆம், ஒரு பிராமண சிறுவனுக்குரிய அடையாளங்களில் தலையாயது. அந்த பூநூல் அன்றோ? வெறும் நூலன்று அது. ஒழுக்கத்தின், ஞானத்தின், வேத நெறியின் அடையாளம். அந்த வாமனக் குழந்தை தன் தோளில் பூநூல் பொழியும் பிராமண சிறுவனாக காட்சி தருகிறது. முஞ்சியன், அத்தோடு முஞ்சிப் புற்களால் செய்யப்பட்ட அரைஞான் இடுப்பிலே களிப்புடன் அணிந்திருந்தான். பிரம்மச்சாரிகள் அணிந்து கொள்ளும் அரைஞான் இது. உலகத் துறவரத்தின் முதல் படி பிரம்மச்சரியம். அந்த வயதிலேயே உலகப்பற்று நீங்கிய தவக்கோலம் கொண்ட ஓர் இளந்துறவியாக அவன் வந்திருக்கிறான் என்பதை இந்த காட்சியே பறைசாற்றுகிறது. விஞ்சை கற்பது ஓர் நாவன். அவனுடைய நாவோ அன்னை சரஸ்வதி வாழும் நா அல்லவா அது. வேத வித்தைகளை, ஆகமங்களின் நுட்பங்களை, மந்திர ஒலிகளை இடையராது உச்சரிக்கும் கற்றுணர்ந்த நாவை கொண்டவன் அவன். ஆம், வெறும் சிறுவன் அல்ல அவன். சகல ஞானங்களும் அவனுடைய நாவிலே குடியிருக்கின்றன. அவன் பேசும் ஒவ்வொரு சொல்லும் வேத ஒலியாய், ஞானத்தின் விளக்கமாய் ஒலிக்கும் என்பதை இந்த சொற்றொடர் உணர்த்துகிறது. அனல்படு கையன் அவனுடைய கைகளை பாருங்கள். யாகங்களைச் செய்து, சமித்துக்களை அர்ப்பணம் செய்து அக்னி வளர்த்து பழகிய கைகள் அவை. அனல் தோன்றும்படியான அந்த தூய்மையான கைகள் அவன் பிரம்மச்சாரிய விரதத்தை செம்மையாக பின்பற்றுபவன் என்பதற்கான அசைக்க முடியாத சான்றுகள். அந்த சிறிய கைகள் உலகையே காக்க பிறந்த கைகள் என்பதை கம்பர் இங்கே எவ்வளவு நுட்பமாக உணர்த்துகிறார். அற்புதன் இப்படி பல அடையாளங்களோடு வந்திருக்கும் இவன் யார் தெரியுமா? அவன்தான் அற்புதன், ஆச்சரியங்களை நிகழ்த்தும் மாயவன். எல்லா காலத்திற்கும், எல்லா உலகங்களுக்கும் அவனே ஆதாரம். அவன் செயல்கள் அனைத்துமே அற்புதம் அல்லவா? அந்த மாயமே உருவெடுத்த இறைவன் வாமனனாக வந்திருக்கிறான். அற்புதரே அறியும் தன் சிற்பதம் ஒப்பது ஓர் மெய்கொடு சென்றான். அவனுடைய அந்த திருமேனி சாதாரணமாக இல்லை. அவன் எடுத்து வந்த அந்த உருவம் வெளிப்படையாகச் சிறியதாக தோன்றினாலும் அவனுடைய உண்மை நிலையை, அவனுடைய ஞான பெருமையை, அவனுடைய மெய்ப்பொருளை ஒத்த ஓர் உருவம். ஆம், இவன் வெறும் சிறுவன் அல்ல. தேவர்களாலும் யோகிகளாலும் ஞானிகளாலும் மட்டுமே உணரக்கூடிய அவனுடைய சச்சிதானந்த சொரூபத்தை, அவனுடைய ஞான நிலையை ஒத்த ஒரு வடிவத்துடன் அவன் வந்தான். அந்த அற்புதம் புரிந்தவனை அற்புதரே, அதாவது ஞானிகளும் அற்புதச் செயல்களை உணர்ந்த பெரியவர்களுமே அடையாளம் கண்டுகொள்ள முடியும். மற்றவர்களுக்கு அவன் ஒரு சாதாரண சிறுவன். ஆனால் மெய்யறிவு பெற்றவர்களுக்கு அவன் பரம்பொருள். இந்த ஒப்பற்ற ஞான வடிவத்தோடுதான் அவன் மாவலியின் வேள்விச்சாலைக்கு சென்றான். என்ன ஒரு காவிய சித்திரம், என்ன ஒரு மெய்ப்பொருள் விளக்கம்! இந்த வரிகள் வாமனரின் வெளித்தோற்றம் எவ்வளவு எளிமையாகவும் பிரம்மச்சாரிக்குரிய அடையாளங்களோடும் இருக்கிறதோ, அதே சமயம் அவருடைய உள்ளே பொதிந்திருக்கும் தெய்வீக சக்தி, ஞானம் மற்றும் அற்புதத்தன்மை எவ்வளவு மகத்தானது என்பதை கம்பரின் கவித்திறனோடு நாம் உணர்ந்து சிலிர்க்கிறோம். ஆம், இவன் வந்திருப்பது ஒரு பெரும் நோக்கத்திற்காக, ஒரு பெரும் திருவிளையாடலுக்காக. இந்த சிறிய வடிவம் எத்தகைய பெரும் சாதனையை புரியப் போகிறது என்பதை இனி வரும் பாடல்களில் கம்பர் மிக அற்புதமாக எடுத்துரைப்பார். அந்த அற்புத மாயவன் மாவலியின் வேள்விச்சாலைக்குள் நுழைந்து விட்டான். இனி என்ன நடக்கும்? அடுத்த பாடலில் சந்திப்போம்.